வணக்கம் பயிற்சியாளர்கள் மற்றும் கற்பவர்களே. இன்று கவுன்சிலிங் அண்ட் மென்டரிங், அதாவது மக்கள் சுய புரிதலை வளர்த்து கொள்ளவும் அவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரவும் தனிப்பட்ட உறவுகளை பயன்படுத்தும் தொழில்முறை செயல்பாடுகளான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின் கண்கவர் உலகத்தை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: புகார்களை வரையறுக்கவும், புகார்களின் வகைகள், ஆலோசனை திறன், 3 முக்கிய ஆலோசனை திறன்கள், ஆலோசனைக்கு தேவையான தனிப்பட்ட திறன்கள், ஆலோசனை திறன்களை எவ்வாறு மேம்படுத்துவது. கிரீவன்சஸ் திருப்தியற்ற சூழ்நிலை போன்ற துன்பத்திற்கான காரணம் புகார் அல்லது எதிர்ப்பின் காரணமாக கருதப்படுகிறது. ஒரு புகார் என்பது மாணவர், ஆசிரியர், உறுப்பினர், நிர்வாகி அல்லது பணியாளர்களால் கூறப்படும் அங்கீகரிக்கப்படாத அல்லது பொருத்தமற்ற நடவடிக்கை அல்லது முடிவினால் எழும் புகார் ஆகும். இது மாணவர், அமைப்பின் உறுப்பினரின் நிலை, உரிமைகள் அல்லது சலுகைகளை மோசமாக பாதிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் கிரீவன்சஸ்: தனிநபர் குறை, குழு குறை, கொள்கை அல்லது யூனியன் குறை. ஆலோசனை திறன்கள் வரையறை மற்றும் எடுத்துக்காட்டுகள். ஆலோசனை திறன்கள் என்றால் என்ன? ஆலோசனை திறன்கள் என்பது ஒரு ஆலோசகர் தங்கள் வாடிக்கையாளர்களை நன்றாக புரிந்து கொள்ளவும் கேட்கவும் பயன்படுத்தும் தனிப்பட்ட மற்றும் தொழில்நுட்ப குணங்கள். இந்த திறன்களை பயன்படுத்தி ஒரு ஆலோசகர் வாடிக்கையாளருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதை தடுக்கும் தடைகளை கடக்க உதவுகிறார். இந்த திறன்கள் உங்களுக்கு உறவுகளை உருவாக்கவும், நம்பிக்கையை ஏற்படுத்தவும், உங்கள் வாடிக்கையாளர்கள் கேட்டதையும் புரிந்து கொள்ளவும் உதவுகின்றன. 3 முக்கிய ஆலோசனை திறன்கள் யாவை? ஆலோசகர்கள் பல்வேறு திறன்களை பயன்படுத்த வேண்டும், ஆனால் இங்கே 3 முக்கிய திறன்கள் இருக்க வேண்டும். லிசனிங்: இது ஒரு ஆலோசகருக்கு மிக முக்கியமான திறன்களில் ஒன்றாகும். கேட்பது என்பது செவி வழி கவனத்தை பற்றியது மட்டுமல்ல, உங்கள் வாடிக்கையாளர் சொல்வதை கவனிப்பதும் அடங்கும். கேட்பதில் 2 முக்கிய காம்போனன்ட்கள் உள்ளன. வாய்மொழியாக கேட்டல்: இது உங்கள் வாடிக்கையாளரின் கவலைகள் அல்லது பிரச்சனைகளை நீங்கள் செவி மடுக்கிறீர்கள் என்பதற்கான ஒலி நிரூபணம் ஆகும். எனக்கு புரிகிறது, தொடருங்கள், நான் பார்க்கிறேன், நான் ஒப்புக்கொள்கிறேன் போன்ற வாய்மொழி குறிப்புகள் அல்லது உறுதிமொழிகளை பயன்படுத்துதல் அல்லது உங்கள் வாடிக்கையாளர் கூறிய முக்கியமான விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்வது வாடிக்கையாளரை எளிதாக்குவதற்கும் சிறந்த வழி. நீங்கள் அவர்களை கேட்கிறீர்கள் என்பதை காட்டுங்கள். சுறுசுறுப்பாக கேட்பது: வாடிக்கையாளர் சொல்வதில் முழுமையாக கவனம் செலுத்துவது, அவர்களின் செய்தியை புரிந்து கொள்வது, தகவலை புரிந்து கொள்வது மற்றும் சிந்தனையுடன் பதில் அளிப்பது ஆகியவை சுறுசுறுப்பாக கேட்பது. செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு. ஆலோசகர்கள் தங்கள் உடல் மொழி, சைகைகள் மற்றும் முக பாவனைகள் எவ்வாறு தனிப்பட்ட தகவலை பகிர்ந்து கொள்வதற்கான வாடிக்கையாளர் விருப்பத்தை பாதிக்கும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் தற்செயலாக சலிப்பு அல்லது விரக்தியின் அறிகுறிகளை காட்டவில்லை என்பதை உறுதிப்படுத்த இந்த நுட்பங்களில் கவனம் செலுத்துங்கள். கண் தொடர்பு: வாடிக்கையாளருடன் கண் தொடர்பை பேணுவது நீங்கள் அவர்களை சொல்வதை கேட்கிறீர்கள் என்பதையும் அவர்கள் உங்கள் முழு கவனத்தையும் கொண்டிருப்பதையும் காட்டுகிறது. சைகை மொழி மற்றும் உடல் மொழி: பேச்சாளருடன் நீங்கள் தொழில்முறை உறவை உருவாக்க விரும்புகிறீர்களா என்பதை பற்றி உங்கள் உடல் மொழி மற்றும் சைகை மொழி நிறைய கூறுகின்றன. அனுமதியின்றி நகர்த்துவதும், கைகளை விரித்து கொண்டு உட்கார்ந்திருப்பதும் ஆர்வமின்மை போன்ற தோற்றத்தை அளிக்கும். எனவே ஒரு பயனுள்ள ஆலோசகராக உங்கள் உடல் மொழி மற்றும் சைகை மொழி ஆகியவற்றில் பணியாற்றுவது முக்கியம். முக பாவனைகள்: உங்கள் முக பாவனைகள் உங்கள் வாடிக்கையாளருக்கு அன்பான, நட்பு மற்றும் பயனுள்ள சூழலை உருவாக்க உதவும். எனவே சோகமான முகத்துடன் உட்காருவதை தவிர்த்து நம்பிக்கையான உறவுகளை உருவாக்க அன்பான புன்னகையுடன் இருங்கள். கம்யூனிகேஷன், தொடர்பு. சில சமயங்களில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதல்ல, எப்படி சொல்கிறீர்கள் என்பதே உங்கள் வாடிக்கையாளரின் வசதியை பாதிக்கும். ஒரு ஆலோசகர் வாடிக்கையாளரின் கேள்விக்கு தனது எண்ணங்களில் தெளிவுடன் பதிலளிக்கும் போது அவர் வாடிக்கையாளரை சிறப்பாக கையாள முடியும். எனவே வாடிக்கையாளருக்கு உங்கள் யோசனைகளை தெளிவாக தெரிவிப்பது அவசியமான ஆலோசனை திறனாகும். ஆலோசனைக்கு தேவையான சில திறன்கள் என்ன? ஒரு நல்ல ஆலோசகராக உங்களுக்கு உதவும் வேறு சில திறன்கள்: கொஸ்டினிங்,
கேள்விகளை கேட்பது. உங்கள் வாடிக்கையாளரை புரிந்து கொள்ள நீங்கள் தொடர்புடைய கேள்விகளை கேட்க வேண்டும். ஒரு ஆலோசகர் வாடிக்கையாளர் என்ன சொல்கிறார் என்பதை விளக்குவதற்கு திறந்த மற்றும் மூடிய கேள்விகள் இரண்டையும் பயன்படுத்த வேண்டும். பொதுவாக திறந்த நிலை கேள்விகள் சிக்கலான மற்றும் விரிவான தகவல்களை சேகரிக்க உதவும். அதே சமயம் மூடிய கேள்விகள் குறிப்பிட்ட பதில்களை பெற உதவும். அப்சர்வேஷன். வாடிக்கையாளரின் சொற்கள் அல்லாத நடத்தையை அவதானிக்க முடிந்தால் அவர்களை நன்றாக புரிந்து கொள்ள உதவுகிறது. எடுத்துக்காட்டாக, வாடிக்கையாளருக்கு பதில் அளிப்பதில் சங்கடமாக இருப்பதாக கேள்விகள் கேட்கப்பட்டால் அவர்கள் விலகி பார்த்து கண்களையும் தலையையும் தாழ்த்திக் கொள்ளலாம். இத்தகைய நடத்தைகளை கவனமாக கவனிப்பது வாடிக்கையாளரின் மனநிலையை ஆலோசகர் புரிந்து கொள்ள உதவும். Ability to take notes. முறையான முறையில் குறிப்புகளை எடுக்கும் திறன் ஆலோசனை அமர்வின் போது முக்கியமான புள்ளிகளை பதிவு செய்ய உதவும். வாடிக்கையாளரின் நிலைமையை அல்லது சிக்கலை பற்றிய ஆழமான பகுப்பாய்விற்கு நீங்கள் எப்போதும் இந்த குறிப்புகளை பார்க்கலாம். பேஷன்ஸ். வாடிக்கையாளர்களுடன் பணிபுரியும் போது பொறுமை என்பது ஆலோசனைக்கு மிகவும் விரும்பத்தக்க திறன்களில் ஒன்றாகும். முடிவுகளை பார்க்க பல நாட்கள் அல்லது மாதங்கள் ஆகலாம். எனவே ஒரு ஆலோசகர் பதவிக்கு பணியமர்த்தும் போது முதலாளிகள் திறமையை வெளிப்படுத்தும் வேட்பாளர்களை விரும்புகிறார்கள். எம்பதி. வாடிக்கையாளரின் பிரச்சனையை அவர்களின் கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்வது இன்றியமையாத திறமையாகும். பச்சாதாபமான ஆலோசகர்கள் வாடிக்கையாளர்களின் பிரச்சனைகளை விரைவாக சமாளிக்க உதவுவார்கள். ரெஸ்பெக்ட் ஃபார் கான்பிடென்ஷியலிட்டி. ஒரு பயனுள்ள ஆலோசகரின் ரகசிய தன்மைக்கு மதிப்பளிப்பது இன்றியமையாத தரமாகும். ஏனெனில் அவர்கள் வாடிக்கையாளரின் தனிப்பட்ட தகவலை வாடிக்கையாளரின் அனுமதியின்றி யாருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இன்டர்பிரிட்டேஷன். வாடிக்கையாளர் சொல்வதை தாண்டி விளக்கம் அளிக்கும் திறன் வாடிக்கையாளரின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள ஒரு ஆலோசகருக்கு உதவும். மேலும் விளக்கம் மூலம் வாடிக்கையாளரின் அனுபவத்தை இன்னும் நேர்மறையாக புரிந்து கொள்ள நீங்கள் ஊக்குவிக்கலாம். ட்ரஸ்ட் வர்த்தினஸ். ஒரு வாடிக்கையாளர் ஆலோசகரை நம்பாவிட்டால் அவர் அல்லது அவள் தனது பிரச்சனைகள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. எனவே உங்கள் வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை வளர்ப்பதிலும் பராமரிப்பதிலும் நீங்கள் திறமையானவராக இருக்க வேண்டும். ஆலோசனை திறன்களை மேம்படுத்துவது எப்படி? உங்கள் திறமைகளை மேம்படுத்த 3 வழிகள் உள்ளன. ஒரு போலி ஆலோசனை அமர்வு நடத்தவும். உங்கள் நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினருடன் போலி ஆலோசனை அமர்வுகளை நடத்துவதன் மூலம் இந்த திறன்களை மேம்படுத்தலாம். அவர்களை உங்கள் போலி வாடிக்கையாளர்களாக இருக்கும்படி கேட்டு ஆலோசனை வழங்கவும் மற்றும் அமர்வை பதிவு செய்யவும். போலி அமர்வுக்கு பிறகு நீங்கள் பதிவை மீண்டும் பார்க்கலாம், மேலும் முன்னேற்றத்திற்கான பகுதிகளை புரிந்து கொள்ளலாம் மற்றும் உங்கள் நண்பரின் அமர்வில் அவர் விரும்பிய மற்றும் விரும்பாதவற்றை கேட்கலாம். உங்கள் திறமைகளை மேம்படுத்த இந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை பயன்படுத்தவும். ஹையர் a mentor. ஒரு வழிகாட்டியை நியமிக்கவும். அனுபவம் வாய்ந்த ஆலோசகரை உங்கள் வழிகாட்டியாக நியமிக்கலாம். அவர்களுடன் கலந்தாலோசித்து உங்கள் வாடிக்கையாளர்களை புரிந்து கொள்ளவும் அவர்களின் பிரச்சனைகளை திறமையாக கையாளவும் உதவும் ஆலோசனை முறைகளை பற்றி அறிந்து கொள்ளவும். வேலை நிழலில் பங்கேற்கவும். ஒரு ஆலோசகரின் பொறுப்புகள், திறன்கள் மற்றும் கடமைகளை புரிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வழியாகும். அனுபவம் வாய்ந்த ஆலோசகரை தேர்ந்தெடுத்து அவர்கள் தங்கள் நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்குவதை பின்பற்றவும். வேலை நிழலிடுதல் மூலம் இந்த வல்லுநர்கள் எப்படி உணர்ச்சிகரமான வெடிப்புகளை கையாள்கிறார்கள் மற்றும் வாடிக்கையாளரின் பிரச்சனையை எப்படி தீர்க்க முயற்சி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது ஆலோசகரின் உடல் மொழி மற்றும் முக பாவனைகளை படிக்கவும் கவனிக்கவும் இது உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. சம்பந்தப்பட்ட தலைப்பை மீண்டும் பார்ப்போம். தலைப்புகளில் புகார்கள் மற்றும் அதன் வகைகள், ஆலோசனை திறன்கள், 3 முக்கிய ஆலோசனை திறன்கள், ஆலோசனைக்கு தேவையான தனிப்பட்ட திறன்கள், ஆலோசனை திறன்களை எவ்வாறு மேம்படுத்துவது ஆகியவை அடங்கும். இந்த பாடத்தையும் கல்வியில் பல்வேறு கற்பித்தல் முறைகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் அடுத்த வீடியோவில் புதிய தலைப்புகளை கற்றுக்கொள்வோம். அதுவரை காத்திருங்கள்.